சொல்லுங்க சார். அன்பு, உங்க மாமாவும் அம்மாவும் இப்பதான் என்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க. தெரியும் சார், எங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு தான் உங்களை பார்க்கவே வந்தாங்க. ஐ எம் வெரி சாரி அன்பு. சார் என்ன சார் நீங்க போய்? இல்ல அன்பு, நான் சொன்னேன்னு உங்க அம்மாவோட கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னதால தான் இப்போ இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ வேகமாக நடக்குது. ஒரு விதத்தில் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அன்பு. பேசாம நீயே உங்க அம்மாவை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். நான் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டணும்னு தோணுது. ஏன் சார் நீங்க ஏன் சார் அப்படிலாம் நினைக்கிறீங்க? என்னைக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு நாள் வெடிச்சு தான் சார் இருக்கும். நீங்க எதுக்கும் காரணம் இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அன்பு, இது என்னால ஆரம்பிச்ச பிரச்சனை. இதை நானே முடிச்சு வைக்கணும். அன்பு, நான் சொல்ற மாதிரி செய். அவங்க நாளைக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஏதோ பண்றாங்கல்ல, அதை அவங்க பண்ணட்டும். நீ அதை கண்டுக்காத. சார் ஆமா அன்பு, இப்ப எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காத. நாளைக்கு கோவிலுக்கு போ, ஃபங்க்ஷன் நடக்கட்டும், எல்லாமே முடியட்டும். அதுக்கப்புறமா உங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். சார் எங்க அத்தை மாமாலாம் கிராமத்து ஆளுங்க சார். சின்ன வயசுல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு இப்போ வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயமா நடிச்சிட்டு இருக்காங்க சார்.